உடனுக்குடன் செய்தியை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வில் 2 பானைகள் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் கட்ட அகழாய்வில் 2 பானைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பழந்தமிழ் மூங்கில் வீடுகள் இருந்ததற்கான சான்றுகள் இருப்பதாக தொல்லியல் ஆய்வாளர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்தியில் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரஞ்சித் வழங்க கேட்கலாம். ரஞ்சித், இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், கூடுதல் தகவல்கள். வணக்கம் முனிஷா. சிவகங்கை மாவட்டம் கீழடியில கடந்த மாதம் 18ஆம் தேதி அகழாய்வினுடைய 10வது கட்டம் தொடர்ந்தது. தொடர்ந்து நடைபெற்று 2 குழிகள் வெட்டப்பட்டு அதனுடைய அகழாய்வு பணியானது நடைபெற்று வந்தது. கடந்த 9 அகழாய்வு பணிகள் நிறைவேறது தற்பொழுது 10ஆம் கட்ட அகழாய்வு பணியில இன்று தோண்டப்பட்ட அந்த 2 குழிகள்ல ஒரு குழிகள்ல பண்டைய தமிழர்களுடைய பழந்தமிழர்களுடைய நாகரிகத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த மண் பானைகள் தற்போது 2 பானைகள் வெளிப்பட்டிருக்கு. இது 10ஆம் கட்ட அகழாய்வுல ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கான ஒரு சான்றா இப்ப கிடைச்சிருக்கு. இதுல பழந்தமிழர்களுடைய பாரம்பரியமான மூங்கில் வீடுகள் அந்த பகுதியில இருந்ததுக்கான அடையாளமும் தென்பட்டிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த மூங்கிலினுடைய கால்கள் நட்டு வைக்கிறதுக்கான அந்த குழிகள்ல அந்த சலிக்கப்பட்ட ஆற்று மணல்கள் போட்டு அந்த மூங்கில் கூட அந்த அரிப்பு ஏற்படாம அந்த மூங்கில் பாதுகாக்கப்பட்ட அந்த பழந்தமிழர்களுடைய பாரம்பரியமான அந்த வீடுகள் இருந்ததுக்கான சான்றும் கிடைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா கீழடியில தோண்ட பல்வேறு விதமான பொருட்கள் கிட்டத்தட்ட 13,000த்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைச்சிருக்கு. இதில் தற்போது இந்த 10ஆம் கட்ட அகழாய்வுல இந்த தமிழனுடைய பாரம்பரிய அந்த மூங்கில் வீடுகளும் அந்த பானைகளும் தற்போது வெளிப்பட்டிருக்கு. தொல்லியல் துறையினரை ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழனுடைய பழந்தமிழனுடைய நாகரிகத்துக்கு ஒரு சான்றா அமையும் அப்படிங்கிறது அவருடைய கருத்தா இருக்கு. ராஜேஷ், தகவல்களுக்கு நன்றி.